பிள்ளை போஸ்ட்மேனாக நடித்த திருடனை போலீசார் வலை வீசி தேடுகிறார்கள். இவன் வீட்டில் நுழைந்தவுடன் தாகத்திற்கு தண்ணீர் கேட்பானாம். நிறம் கருப்பு, தலைமுடி சுருள்முடியாக இருக்கும். பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி எஸ்பி எச்சரிக்கை. கேட்டீங்களாயா? நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாமே ஓட்டு போட்டு சில திருடர்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லையா? அவங்க எல்லாரையும் விட போஸ்ட்மேன் வேஷத்துல வர திருட எவ்வளவோ பெட்டர். என்ன ரொம்ப பேச வச்சு டயர்ட் ஆக்கி விட்டேன். சரியா, நான் வரேன். வாங்க சார், வாங்க. அடடே, வரவேற்பெல்லாம் பலமா இருக்கே. ஆமா, நீ இந்த வீட்டு வேலைக்காரியா? நீங்க என்ன போஸ்ட்மேனா? பார்த்தா தெரியல. வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல, நான் மட்டும்தான். ஏயா ஆளை பார்க்க டிப்டாப்பா இருக்க? இந்த தொழில் செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னமா வெக்க இருக்கு? எப்படியாவது வாழ்ந்தாகணுமே. ஏமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். தண்ணியா? சந்தேகமே இல்ல, இவன் நிச்சயம் திருடன் தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, தண்ணி தானே. வாங்க. ஐயா திருடா! நான் திருடல. ஐயா உங்களே இல்லையா? வீட்டுக்குள்ள வந்தா பூட்டி வச்சிருக்க. திருடனா? எங்க பார்த்த? அந்த ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்க. அந்த ரூம்லயா? வா, இப்படியே ஓடிடலாம். வாங்க நீங்க. ஓகே. துணைக்கு நீ வாங்க, கொஞ்சம் தைரியம் கொடு. மச்சான். அண்ணே, நீங்க அண்ணனா? என்ன நீயாவது சொல்லக்கூடாதா? எங்க சொல்ல விட்டாங்க? தண்ணி குடுக்குறேன் தண்ணி குடுக்குறேன்னு சொல்லி நமக்கு தண்ணி காட்டிட்டாங்க. தங்கச்சி, எப்படிமா இருக்கா? சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க சாப்பிட்டு பேசுவோம். வெங்கடாச்சலபதி துணை, இந்த கடிதத்தை படித்த பின் 500 காப்பி எடுத்து உடனடியாக அனுப்பவும். இல்லை என்றால் உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். மாப்பிள்ள, தப்பு. எங்கடா போட்டு போற? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தானே தெரியும். நம்ம வீட்டு மாடு லட்சுமி இருக்குது, அது கர்ப்பமா இருக்குது. அதுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்படி சொல்லக்கூடாது. என்ன? செனையா இருக்கு, குட்டி போட போகுதுன்னு சொல்லணும். செனையா இருக்குதுன்னு எப்படி தெரியும்? வயிறு பெருத்திருந்தா செனையா இருக்குன்னு அர்த்தம். ஓ, நீங்க செனையா இருக்கீங்களா? ஆமா. ஐயா, போடா. ஐயோ, குட்டா நம்மளே குட்டி போட வச்சிருவான் போல் இருக்கு. என்ன தாங்க, கடைக்கு போயிட்டு வரியா? என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு எல்லாமே மாங்காய் தான். மாங்காய் சட்னி, மாங்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய். சரியான மாங்காவா இருக்கே, ஏன் அப்படி செய்யற? உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? அம்மா முழுகாம இருக்காங்க. யாரு, அத்தையா? ஐயோ இல்லைங்க, உங்க சம்சாரம் தான் முழுகாம இருக்காங்க. யாரு, வள்ளியா? அடிக்கள்ளி. இரு, விசாரிக்கிறேன். வள்ளி முழுகாம இருக்காளா? இப்பவே போய் வடிவாம்பா கிட்ட வத்தி வச்சிடுறேன். வள்ளி, 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 ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதை மட்டும் மறைக்கவே முடியாது. என்னங்க? நீ சனியாயிட்டியாம, எப்ப குட்டி போட போற? என்னது? சனியாயிட்டேனா? குட்டி போட போறேனா? தங்கம் உனக்கு மாங்காய் வாங்கிட்டு வரும்போது நான் பாத்துட்டேனே. ஐயோ, செனை குட்டி இதெல்லாம் ஆடு மாடுக்கு தான் சொல்லுவாங்க. இன்னும் 7 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. உங்களை அப்பான்னு கூப்பிட போகுது. இன்னும் இப்படி இருக்கீங்களே. என்ன அப்பான்னு கூப்பிட போதா? நல்ல வேலை நீ சொன்ன, இல்லாட்டா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா, இந்த காலத்து ஆம்பளைங்க எல்லா விஷயத்திலயும் அப்பாவிங்க. ஆனா குழந்தை பெத்துக்கிறதுல மட்டும் படுபாவிங்க. ஆமா, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு கடைசியில எங்க மேல பழி போட்டுருவீங்களே. அன்புள்ள தங்கத்துக்கு அத்திப்பட்டி ஆறுமுகம் எழுதி கொண்டது. இந்த லெட்டரை வச்சு அவரை என்ன பாடுபடுத்துறோம் பாரு. வழக்கமா இந்நேரத்துக்கு வந்துருவாரு, என்ன இந்த ஆளை காணோம்? வந்துட்டாரு. ஐயோ, போறாரு. யோ யோ நில்லையா? யோ போஸ்ட்மேன் நில்லையா? யோ வந்துட்டா நில்லையா? யோ என்ன
எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? இல்ல. கட்டாயமா எனக்கு லெட்டர் வந்திருக்கும். என்ன உன்னோட வம்பா போச்சு? இல்லங்கிற அப்புறம். ஆமா வந்திருக்கு. அதானே பார்த்தேன். இந்தா. ஐயோ கண்ணு எரியுது. ஐயோ ஐயோ. என்ன? மிளகா அரைச்ச கைய கண்ணு வச்சுட்டேன். எங்கயா இருக்க? கண்ணு எரியுது. கையெடு. யோ கண்ணு திறக்க முடியலையா? கொஞ்சம் லெட்டர் படிச்சு. யோ அவன் இவன் சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். அவரு என் ஐத்தம் அவன். சரி சரி ஐத்தா என்ன எதிர்க்கான்னு படியா. ஐத்தா. அன்பே, ஒரு வயதில் நாம் ஒளிந்து விளையாடினோம். பிஞ்சிலே படுத்துட்டீங்களோ? மேல படியா. 5 வயதில் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடினோம். குழந்தை குட்டி ஒண்ணு பெத்துக்கலையே. 10 வயதில் சொல்லவே வெக்கமா இருக்கு. உனக்கு என்ன வெக்கம்? எழுதி இருக்கிறத படி. எனக்கு ஒண்ணும் வெக்கம் இல்ல. அப்படித்தான் அவன் எழுதி இருக்கான். அப்படி என்ன பண்ணீங்க? இதான் பண்ணீங்களா? இத்துடன் 1000 முத்தங்களை அனுப்பியுள்ளேன், பெற்றுக்கொள்ளவும். இப்படிக்கு அன்புள்ள ஐத்தான். ஐத்தான் சரியான சைத்தான். இந்தா இப்படி. யோ நில்லையா. என்ன? லெட்டரை மட்டும் தானே கொடுத்த, முத்தத்தை கொடுக்கலையே. இந்தமா அவன் அனுப்பிச்ச முத்தத்தை அவன் தான் கொடுக்கணும், நான் தர முடியாது. அது எப்படி? யாராமிச்ச பணத்தை மட்டும் நீ கொடுக்கற, அதே மாதிரி ஆரம்பிச்ச முத்தத்தையும் நீயே கொடு. அலையாத. நீ என்னையா கொடுக்கறது? நானே கொடுக்கறேன். வீட்டு நிர்வாகம் கைமாறுறதுக்கு பிறகு நமக்கு கிடைச்ச ஓசிச்சு அப்பாட்டுல மண்ணு விழுந்து போச்சு. உடம்பெல்லாம் இடிச்சு போச்சு. டாக்டர் எழுதி கொடுத்த வைட்டமின் மாத்திரையாவது வாங்கி சாப்பிடுவான். கடைக்கு எந்திரிச்சு போலாம்னா சோம்பேறித்தனமா இருக்கு. சோம்பேறித்தனமா தான் இருக்கும். புண்ணிய கூடி உட்கார்ந்து இருந்த சேராச்சே. டாக்டர் எழுதுறது நம்மளால படிக்கவே முடியாதே. ராமு ராமு வா வா, இந்தா போய் மருந்து வாங்கிட்டு வா. தம்பி, என்னக்கா? வள்ளி வயித்துல வளருதே குழந்தை, அதுக்கு யமனிதான். என்னது? கருவை கலக்கிற மாத்திரை. இத பால்ல கலந்து கொடுத்துட்டா அவ்வளவுதான். அப்படியா? ராமக்கண்ணா ராமக்கண்ணா, கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இருப்பா. இந்த சீட்டையும் பணத்தையும் கொண்டு போய் மருந்து கடையில கொடுத்து இதுல எழுதிருக்க மாத்திரையை வாங்கிட்டு வரியா? வணக்கண்ணா. வள்ளி வயசுல வளர்ற குழந்தைக்கு மரணம், அவன் வளர்க்கிற குரங்காலே வரணும். குரங்கு கூட கடைக்கு வருது. இது கருத்தர மாத்திரையா? சார்தான் குரங்கெல்லாம் கருத்தர பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. குடும்பம் பெருசு போல் இருக்கு. இந்த அந்த மாத்திரைகளை லேபிள தனித்தனியா ஒட்டி கொடுத்து அனுப்பு. ராமுக்கண்ணா, இந்தா வாங்கிக்க. தம்பி, அக்கா நல்ல கலைக்கு கொடுத்தாச்சு. அது அவ குடும்பத்தையே ஒரு கலக்கு கலக்கணும். வா வா வெடிக்க பாப்பா வா. விட்டமின் மாத்திரை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னு ஒரு சுத்து பெருத்துட்டோம் போல் இருக்கு. ஐயோ குதிக்கணும் போல் இருக்கு. டிஸ்கோ டான்ஸ் ஆனும் போல் இருக்கு. குங்ஃபு இதன் தான் கண்டுபிடிச்சிருவான் போல் இருக்கு. ஐயோ 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 பௌத்துக்குள்ளே கடப்படான்னு போல் இருக்கு. ஐயோ கரத்து இதுக்குள்ளே நடக்குது. ஐயோ வைட்டமின் மாத்திரை வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டா
பலம் வரும்னு சொன்னாங்க, பலம் வரல. ஐயோ, இது கரு கலைக்கிற மாத்திரை இல்ல. கரு கலைக்கிற மாத்திரையா? அப்படின்னா நான் வள்ளி கொடுத்தது இவருக்கு வாங்கிட்டு வந்த விட்டமின் மாத்திரையா இருக்குமோ? வீடு பூரா கொடுத்துருக்கீங்களா? ஐயோ, இடம் மாதிரி கொடுத்துட்டீங்களே பாவீங்களா. இங்க பாருங்க. சும்மாரியா? அக்கா, குரங்கு மாத்திரையை மாத்தி கொடுத்துருச்சு. இந்த தடவை நான் தோத்துட்டேன். ஆனா நிச்சயமா அடுத்த தடவை ஜெயிச்சு காட்டுறேன். இழிச்ச ஐயோ என்னங்க வள்ளி, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். என்னை விட்டு போயிடாதீங்க. டேய் ராமு, சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு வா, போ. என்ன விஷயம்? சுப்பிரமணி, வெளியில இருந்து. சுப்பிரமணி, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா வள்ளி? நல்ல புள்ளல, அழாதடா கண்ணா. வள்ளி, இது என்ன பாத்தியா? என்னங்க இது, படம் போட்டு காட்ட போறீங்களா? இது படம் பிடிக்கிற மிஷின், வீடியோ கேமரா. ஒன்னையும் குழந்தை இப்ப நான் படம் எடுக்க போறேன் பாரு. குழந்தை அழுதுங்க. குழந்தை அழாம பாத்துக்க. ரெடியா? ரெடியா? ஆயிட்டேன் இல்ல? சிரியே, இன்னும் கொஞ்சம் சிரியே. அவ்வளவு சிரிக்காத, எனக்கே பயமா இருக்கு. ஆன் பண்ணட்டுமா? குழந்தைகிட்ட ஏதாவது பேசு, எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். இங்க பாரு, கொஞ்சம் இரு. நானும் வரேன், நானும் வரேன். அங்க பாரு, அடே அங்க பாருடா. அங்க பாருமா. அங்க பாரு. பாத்தா ஓன் இருப்பாது. பாரு பாரு. டேய், அழக்கூடாது. என்ன இப்படி அழுகுறேன்? கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வா. இதெல்லாம் சரி, நான் உங்ககிட்ட கேட்டது என்னாச்சு? ஒரு குழந்தை கேட்ட கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன? அது இல்லைங்க, பக்கத்து ஒரு முருகன் கோயிலுக்கு போய் நம்ம குழந்தைக்கு முடி இறக்கணும்னு சொன்னேனே. சரி, நாளைக்கு காலையிலேயே போயிடுவோம். இப்ப அதே மூட்ல நேர பெட்ரூம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு பொட்டியில வச்சு பேக் பண்ணுவோம் சொன்னேன். வா. முடி இறக்க போறாங்களாம். அதுக்கு முன்னால அவங்க கதையே முடிச்சிட்டா எப்படி? அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். அக்கா, இந்த பொம்மையை தானே அந்த குழந்தை எப்பவும் கையிலேயே வச்சிட்டு இருக்கோம். ஆமா. இதுக்குள்ள ஒரு டைம் பாம்ப வச்சு அதனால காலையில சரியா 9 மணிக்கு வெடிக்கும்படியா வச்சுட்டா அவங்க புனித யாத்திரை இறுதி யாத்திரையா முடிஞ்சிரும். என்ன ராமு, ஊருக்கு புறப்படுற நேரத்துல விளையாடிக்கிட்டு
என்ன வீடியோ பார்க்கணுமா? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது. ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். சீக்கிரம் கிளம்பு.